வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மடக்கு காஜா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ஜூஸியாக ஸ்வீட்டோட நல்லா அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் கிடையாது. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு உப்பு ஆப்ப சோடா எல்லாம் மாவோடலாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வாசனை பிடிக்காதவங்க சமையல் எண்ணெய் கூட சேர்த்துட்டு பண்ணலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவில் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். நீங்கள் எண்ணெய் சேர்த்தாலுமே இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணியோடு சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நெய்யில் நிறைய பிசைஞ்சிட்டதால தண்ணி அதிகம் தேவைப்படாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சி வச்சுருந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகுது. மாவு நல்லாவே சாஃப்டாகிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே அளவால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பாகு பதத்துக்கு வரணும். இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து வரட்டும். சர்க்கரை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி கொதித்து வந்திருக்குது. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பாகுபதம் பார்க்கும்போது அடுப்பை சிம் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இப்போ கையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக அப்படியே ஒட்டி வந்துட்டு விடும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா இதே பதத்தில் இருக்கும். நீங்கள் அப்படியே லெமன் ஜூஸ் சேர்க்கலைன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆயிடும் சர்க்கரை பாகு. இப்போ கலந்து விட்டுட்டு அப்படியே இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ சமையல் மோட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நீங்கள் முழுசாக ஒரே டைமில் அப்படியே சேர்த்து நீங்கள் உருட்டிக்கிறதுனாலும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ஆக பிரிச்சுட்டு நீங்கள் 2 டைமாக உருட்டி செய்தாலும் செய்யலாம். இப்போ நான் 2 டைமாக தான் உருட்டிட்டு செஞ்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாவை எந்த அளவுக்கு உங்களால் மெல்லுசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா நல்லாவே உருட்டுறதுக்கு வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா மெல்லுசாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் உருட்டி இருக்கிற மொத்தம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த உருட்டின இந்த சப்பாத்தியை அப்படியே நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வாசனை பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த சப்பாத்தி மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த நெய்யை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதையுமே நல்லா தூவி விட்டுருங்க. அப்படியே நல்லா பரவலாக தூவி விட்டு அதையுமே நமக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மடக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் மடக்கும்போது ரவுண்டாக உருட்டாமல் இந்த மாதிரி லேசாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கையால் அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அடர்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கேப் விடாமல். இப்போ கடைசியாக இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொடச்சி விட்டுட்டு உருட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது அது விரிஞ்சி வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லேசாக உருட்டி விடுங்க. அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லேசாக உருட்டினீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக கையால் அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ தான் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு
ஒரு விரல் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விரல் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரே அளவில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம உருட்டிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு விரல் மட்டும் லேசாக வச்சு அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், லேசாக அழுத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற மாவையுமே இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா காயக்கூடாது, ஒரு 3/4 பாகத்துக்கு வரைக்கும் காஞ்சதுன்னா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் லேசாக நுரைச்சி வர்ற மாதிரி இருக்குது. போட்ட உடனே கலந்து விடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சிட்டு மேலே எழும்பி வரும். சிம்லையே வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் லேசாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா எல்லாமே எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரைப்பாகு ஆறிடிச்சு. நம்ம அதை சர்க்கரைப்பாகில் போடும்போது சர்க்கரைப்பாகு லேசாக வெதுப்பாக இருக்கணும். அதனால் அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா லேசான வெதுப்பு சூடு வந்துடும். அது வரைக்கும் இருந்ததுன்னா போதும். நீங்கள் ரொம்ப சூடாக காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மடக்கு காஜாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது போட்டோம் பாருங்கள், அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது சர்க்கரைப்பாகில் இருந்ததுன்னா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விடுங்க. அது ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது ஒரு வெந்து நல்லா கோல்டன் கலரில் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இருந்ததுன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து முடிய போகுது. இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா சர்க்கரைப்பாகில் இந்த காஜா ஊறி வந்துருச்சு. இப்போ நான் அந்த சர்க்கரைப்பாகை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே சர்க்கரைப்பாகில் நம்ம அடுத்தது பொரிச்சதையுமே உள்ளே சேர்த்து கலந்து விட்டுருங்க. மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இதுலேயுமே சர்க்கரைப்பாக நல்லா இழுத்து வந்துடும். இப்போ நமக்கு நல்லா அருமையான மடக்கு காஜா, மடக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.